இன்னைக்குரிய டிவோஷன் செய்யாத குற்றம் ஆதியாகமம் 39:17. கேரளாவை சேர்ந்த ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஷிம்ஜிதா அப்படிங்கிற பொண்ணு அதிக கூட்டம் நிரம்பிய ஒரு பஸ்ல நின்று கொண்டு போறப்ப அருகில் நின்ற ஒரு 42 years old தீபக்குன்னு ஒருத்தவர் தன் மேல் உரசி கொண்டு வந்ததை ஒரு செல்போன்ல படம் பிடிச்சு அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிடுறாங்க. இதை பார்த்த நெட்டிஷன்கள் கொதித்து எழுந்துடுறாங்க. உடனே தீபக்க கைது செய்ய வேண்டும்னு இவன் ரொம்ப மோசமானவன், இவன் கொலை செய்ய வேண்டும் ரொம்ப குமர்றாங்க. வீடியோ வந்த பிறகு தீபக்கோட வீட்லயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் தீபக்க ரொம்ப கேலி செய்யறாங்க. அப்புறம் சில பேர் கண்டிக்கிறாங்க. இதனால ரொம்ப மனமுடைந்த தீபக் தற்கொலை பண்ணிக்கிறாரு. உண்மையில அந்த வீடியோவை பார்க்கிறப்ப தீபக் எந்த தவறும் செஞ்ச மாதிரி தெரியல. நெரிசல் நிறைந்த ஒரு பஸ்ல ஒரு சில தடவை தெரியாம உரசி இருக்க மாதிரி தான் தெரிந்திருக்கு. இதனால தீபக் அந்த பெண்ணிடம் எந்த வகையிலையும் தப்பா நடந்து கொள்ளல அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வருது. தான் பிரபலமாக வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டதா தெரிய வருது. அந்த பெண்ணின் மேல உடனே கேரளா போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம பைபிள்லையும் யோசேப்புக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. போத்திபாருடைய மனைவி யோசேப்ப தவறான ஒரு உறவுக்கு அழைக்கிறப்ப யோசேப்பு அதற்கு ஒத்துக்கொள்ளல. அவன் ஒத்துக்கொள்ளாததால போத்திபாரோட ஒய்ஃப் அவனுடைய ஆடையை பிடித்து இழுக்கிறா. யோசேப்பின் ஆடை அவளுடைய கையில இருக்கு. யோசேப்பு தப்பி ஓடிடுறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்மேல் இருந்த குற்றத்தை மறைக்க யோசேப்ப பலிகடாவாக்கிடுறாங்க. யோசேப்பு என்னிடம் தகாத முறையில நடக்க முயற்சித்தான்னு கத்தி கூச்சலிட்டிருப்பா. அதற்கு சாதகமா அவனுடைய ஆடையும் அவளுடைய கையில இருந்தனால எல்லாரும் நம்பி இருப்பாங்க. ஊரே யோசேப்ப குறித்து அவமானமா பேசி இருக்கும். யோசேப்ப பிடித்து சிறையில அடைக்கிறப்ப எத்தனை அடி வாங்கியிருப்பாரோ நமக்கு தெரியாது. ஆனா மனதளவுல ரொம்ப நொந்து போயிருந்திருப்பாரு. தீபக்க போலவே டிப்ரெஷன்ல பல நாட்கள் கூட அவதிப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டிருப்பாரு. தேவனை அறிந்தவர்கள் தங்களுக்கு அநீதியா யாராவது பண்ணாத தப்ப குற்றம் சாட்டுறப்ப தற்கொலை செய்து கொள்ள மாட்டாங்க. அதுக்கு பதிலா காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்துருவாங்க. தேவன் கிரியை செய்வதற்கு விட்டு விடுவாங்க. இன்னைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தா, நீங்க பண்ணாத தப்புக்கு உங்களை ஒரு குடும்பமா, ரிலேட்டிவ்ஸா, ஃப்ரெண்ட்ஸா உங்களை போட்டு ரொம்ப அழுத்திட்டு இருந்தாங்கன்னா, அந்த மன அழுத்தத்துல சிரமப்படாம அந்த விஷயத்தை தேவனிடத்துல ஜெபித்து விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா நீதி செய்வார். ஆமேன்.